இயர் எண்டுக்கான சேல் காம்போ ரெடி ஆயிருச்சு. இதை வாங்குறவங்களுக்கு ஸ்பெஷலாக கிட்ஸ் பெஸ்டி சார்பாக ஒரு ஃப்ரீ கிஃப்ட் அப்படிங்கிறதும் இருக்குது. ஒரு குட்டி கீ செயின் தான். ஆனால் இந்த கிஃப்ட் எவ்வளோ பெரிய ஒர்த்தானது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்கு கடைசியில் சொல்லியிருக்கேன். ரொம்ப மிஸ் பண்ணாமல் இதை பார்த்துருங்க. மறுபடி தவற விட்டுட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. யூகேவாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், அவங்களுடைய எக்கனாமி அப்படிங்கிறது பெரிய அளவில் அடி வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுலேயும் ஃப்ரான்ஸ் மேக்ரோன் அவர்கள் அவர் இன்னும் 48 மணி நேரத்தில் புதிய பிரைம் மினிஸ்டர் யார் அப்படிங்கிறத சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஃப்ரான்ஸினுடைய மேக்ரோன் அவர்கள் அவருடைய ஆட்சியை பற்றி ரொம்ப பெரிய அளவில் விமர்சனத்தெல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜெர்மனிலையும் அதே தான். ஸ்கோல்ஸ் அவர்களுக்கு எதிராக இப்போ நிறைய பேர் கிளம்புக ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, புட்டின் அவர்களுக்கு எதிராக, ரஷ்யாவுக்கு எதிராக நம்ம இன்னொரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும். அந்த கூட்டத்தை உருவாக்கினால் மட்டும்தான் நம்மளால் அடுத்தபடியாக வரும் காலங்களில் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் மட்டும் கிடையாது. இதை தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்காவினுடைய உதவி. அமெரிக்கா உக்ரைனுக்கான உதவிகள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா இஸ்ரேல் ஈரான், இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தங்கள் அப்படிங்கிறது 3, 4, 5 மாறியது. ஒரே நேரத்தில் இஸ்ரேல் இவ்வளோத்தையும் சமாளிக்க முடியாது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும். நிறைய உதவிகள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு செய்ய ஆரம்பித்தாங்க. இதனால் உக்ரைனுக்கான உதவிகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிச்சு. ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இதனால் ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது பில்ட் ஆகுது. அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இஸ்ரேல் பெரிய அளவில் அவங்களுடைய சண்டைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுட்டாங்க, என் பண்ணி இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அப்படிங்கிறத மட்டும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ மறுபடியும் இஸ்ரேல் பக்கம் இருந்த அமெரிக்காவினுடைய பார்வை உக்ரைன் பக்கம் திரும்புது. ஆனால் திடீர்னு பார்த்தா அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் அவர்கள் வின் பண்ணிடுறாங்க. ஸோ எவ்வளவு சீக்கிரமாக இந்த டிரான்சிஷன் பீரியடில் பைடன் அவர்களுடைய அரசு உக்ரைனுக்கு உதவ முடியுமோ அப்படி தான் உதவ முடியும். அந்த வகையில் பார்க்க போனால் ஒரு 20 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான லோன் இப்போ சாங்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. 20 பில்லியன் அமெரிக்க டாலர் யாருக்கு? உக்ரைனுக்கு. எதுக்காக? உக்ரைனை ரீபில்டு பண்ணுறதுக்கும் உக்ரைனை அவங்க பாதுகாப்பதற்கும் இந்த லோன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை இப்போ நாம் செய்யலைன்னா வேறு யாராலையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத மறுபடியும் அமெரிக்கா ஐட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவினுடைய ஜோ பைடன் அவர்கள் இந்த 20 பில்லியன் அமெரிக்க டாலரை எப்படி கொடுக்க போகிறார் அப்படிங்கிற கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா அசட்ஸ், ஃப்ரீசிங் அசட்ஸ் தான். இதை ஐரோப்பிய ஒன்றியம் செய்த போதே ரஷ்யாவினுடைய அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி அதனால் வரக்கூடிய லாபத்தை எடுத்து நாங்கள் உதவி செய்கிறோம் உக்ரைனுக்கு அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் செய்த போதே புட்டின் அவர்கள் கடுமையாக விமர்சித்திருந்தார். ஆனால் இன்றைக்கி அமெரிக்காவும் அதே விஷயத்தை தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டை மீண்டும் ரஷ்யா எடுத்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் அமெரிக்காவினுடைய அசட்ஸை டேமேஜ் பண்ணுறதுக்கு இனிமேல் ரஷ்யா முயற்சி செய்தாலும் அதை அமெரிக்காவால் தடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரான்ஸில் 48 மணி நேரத்துக்குள்ளேயே அடுத்த பிரைம் மினிஸ்டரை மேக்ரோன் அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ரோன் அவர்களுடைய பார்ட்டி, அந்த பார்ட்டியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுடைய பட்ஜெட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ பெரிய சரவலாக இருக்குது. இந்த சரவல்லேருந்து வெளியில் வர்றதுக்கு மேக்ரோன் அவர்கள் பல முயற்சிகளை எடுக்கிறாரு. பல அரசியல்வாதிகளை மாற்றுகிறார். லா மேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி வைக்கிறாரு. எப்படி தான் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், ஃபார் ரைட் குரூப் எல்லாமே இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஸ்ட்ராங்னஸாக மாற மாற மேக்ரோன் அவர்களுக்கான ஒரு ப்ரெஷரும் தானாகவே பில்ட் ஆக ஆரம்பிக்குது. இதில் அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டர், அந்த பிரைம் மினிஸ்டருக்கு ஆதரவாக எல்லோரும் இருக்க வேண்டும். அவர் எடுக்கக்கூடிய முடிவை ஃப்ரான்ஸினுடைய அடுத்த பட்ஜெட்டாக அறிவிக்க வேண்டும். அந்த பட்ஜெட்டில் ஒரு பெரிய ட்விஸ்ட் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஃப்ரான்ஸில் அடுத்த ஆட்சி மலர்வது எப்போது, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து நிற்கிறது. இப்போது அடுத்ததான் ரொமேனியா தான். ரொமேனியாவிலேயும் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சேப்பா. ஆனால் அந்த எலெக்ஷனை நாங்கள் என்ன செய்கிறோம், ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. இல்லைப்பா நல்லா தானே நடந்துச்சு ரொமேனியாவினுடைய எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தா இல்லை, ரஷ்யாவினுடைய இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதனால் இனிமேல் இந்த எலெக்ஷன் செல்லாது அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை நாங்கள் கொடுத்து அடுத்த எலெக்ஷனுக்கான டேட்டை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த செய்தி நேற்றே அடிபட்டுச்சு, பட் இன்றைக்கி தான் அஃபிஷியலாக அதை அறிவித்திருக்கிறார்கள். ஜப்பானில் ஹிரோஷிமா, நாகசாகி இடங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதில் உயிர் பிழைத்தவர்கள் இருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான நபருக்கு இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா நோபல் பீஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அது கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருடைய அந்த உணர்ச்சி பூர்வமான ஹிஸ்ட்ரியை பகிர்கிறார். எப்படி இருந்துச்சு, நாங்கள் எப்படி இதிலேருந்து தப்பித்தோம், இவ்வளோ நாள் நாங்கள் உயிரோடு இருக்கோமே, இனி வருங்காலத்தில் இதே மாதிரியான ஒரு அணு ஆயுத போர் வந்தது என்றால் இந்த உலகம் தாங்குமா அப்படின்னு சொல்லி அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. சரிப்பா, இப்போ இந்த ஆர்சனிக் அப்படிங்கிற ஒரு மிசைலை ரஷ்யா தயாரித்தாங்கல்ல, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி ரஷ்யாவிடம் கேட்கிறார்கள். அதற்கு ரஷ்யா சொன்ன பதிலை இந்த உலகமே கொஞ்சம் ஷாக்காக தான் பார்த்துருக்காங்க.
இந்த ஓர்ஜனிக் அப்படிங்கிற மிசைல் வந்த பிறகு அணு ஆயுதத்துக்கான தேவை இருக்காது அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அணு ஆயுதமே இதனால் என்ன செஞ்சிடலாம், அழிந்து போய்விடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒரு மிசைலையாக நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க, இல்லை சும்மா ஹைப்பு மட்டும் கொடுத்துட்ருக்கீங்களா ரஷ்யா அப்படிங்கிறது கேள்வி இருந்தாலும், புட்டின் அவர்கள் இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்கிறாங்க. அதுவும் பெலரஸில் நாங்கள் 2025 வச்சுருவோம் அப்படின்னு சொன்னது எல்லாமே அடுத்தடுத்த பல கேள்விகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சிரியாவில் அசாத் அவர்களுடைய ரெஜிம் அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைந்து விட்டது. இதனால் இஸ்ரேலுக்கு பெரிய நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதும், அந்த நன்மைகள் எப்படி இனிமேல் இஸ்ரேல் அதை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறாங்க, இதனால் துருக்கிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ரஷ்யா மற்றும் ஈரான் அடுத்ததாக என்ன செய்வாங்க, அமெரிக்கா இதில் ரோலை ப்ளே பண்ணலையே, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆல்ரெடி சிரியா ஒரு மெஸ், அதுக்கு பின்னாடி நாங்கள் போக விரும்பலை, அமெரிக்காவை அங்கேருந்து நான் காப்பாற்றுறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அடுத்த சில மாதங்களுக்கு இப்படியே தான் தொடரப்போகிறது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடிகிறது. அப்படின்னா ஆசாத் அவர்கள் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியானதான்னு கேட்டால் இல்லை. அவர் ரஷ்யாவிடம் அடைக்கலம் கேட்டிருக்கிறார், புகலிடம் கேட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. பட் ஒஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் எதுவும் வரல. இன்றைக்கி இந்தியாவின் சார்பாக சிரியாவில் சிக்கியிருந்த இந்தியர்கள் மீட்கப்பட்டார்கள் என்கிற தகவல் இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிரியாவுக்கு தேவையில்லாமல் யாரும் போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல நாடுகள் அவங்களுடைய மக்களை மீட்பதற்கான ஸ்பெஷல் ஆப்ரேஷனில் ஈடுபட்டிருக்காங்க. பல நாடுகள் அப்படி ஸ்பெஷல் ஆப்ரேஷனில் ஈடுபட்டு இருக்கும்போது ரஷ்யா அவங்களுடைய மிசைல்ஸ், அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம், அவங்களுடைய வெப்பன்ஸை சிரியாவிலிருந்து எடுப்பதற்கான முயற்சிகளை நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. முகமது அல் பசீர் அவர்கள் தான் சிரியாவினுடைய அடுத்த கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். என்ன மேற்குலக நாடுகளுக்கு ஒரு பெரிய சிக்கல், இவரை பிளாக் லிஸ்ட்டில் அறிவித்திருந்தார்கள். அப்படி பிளாக் லிஸ்ட் பர்சன் இன்றைக்கி சிரியாவினுடைய பிரைம் மினிஸ்டராக மாறி இருக்காரே, இதை நம்ம என்ன சொல்ல போகிறோம், மக்களிடம் இதை எப்படி கொண்டு சேர்க்க போகிறோம், நாம் ஏன் இதுக்கு எதிர்ப்பை தெரிவிக்க முடியாமல் போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் தான் மேற்குலக நாடுகள் இருக்கிறார்கள். $20 பில்லியன் கிடைச்சா உக்ரைன் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு எதிரான அந்த கவுண்டர் ஒஃபென்சிவ் அப்படிங்கிறத கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வரும்போது கவுண்டர் ஒஃபென்சிவ் கொடுத்து கொஞ்சம் வெற்றியை பதிவு செய்திருந்தால்தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு சில நாடுகள் வழியாக அழுத்தம் கிடைக்கும். பாருங்கள், வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள், அவங்களுக்கான உதவிகளை நாம் தானே செய்யணும், நாம் செய்யலைன்னா வேறு யார் செய்வாங்க, இந்த மாதிரிலாம் கேள்விகள் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதற்காகவே இப்போ உக்ரைனுக்கான வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் நிறைய ஆயுதங்களை வாங்கி குவிப்பாங்க. சீக்கிரமாக ஒரு கவுண்டர் ஒஃபென்சிவ்க்கான செய்தி வெளியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கெமிக்கல் வெப்பன்ஸ், சிரியாவை சுற்றி நிறைய இடங்களில் கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்குது. அதை எடுப்பது, அதை டிஸ்மேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இயலாத விஷயமாக இருக்குது. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய இப்போதைய அரசாங்கத்துக்கு பெரிய சிக்கலாக இருக்க போகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது. ஸோ HTS அமைப்பு கிளர்ச்சியாளர்கள் 1க்கு 2 பல குழுக்கள் இருப்பதனால் அந்த குழுக்களிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் இங்கே சிரியாவில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக பார்க்கப்படும். ஆனால் இப்போதைக்கு HTS அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நன்மைக்காக தான் எங்களுடைய குழு இருக்குமே தவிர எங்களுடைய அரசியலுக்காக கிடையாது, எங்களுடைய லாபத்துக்காக கிடையாது அப்படின்னு சொல்கிறது கொஞ்சமாக நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தருது. சீனாவை பொறுத்த வரைக்கும் சிரியாவில் அவங்க ஒரு புதிய அப்ரோச்சுடன் உள்ளே போக போகிறாங்க என்கிற தகவலுடன் சீனா அடுத்ததாக அங்கே நடக்கக்கூடிய சேஞ்சஸை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ சீனாவினுடைய காய் நகர்த்தல் சிரியாவின் பக்கம் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். வின்டர் தொடங்கின உடனே அந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இல்லாட்டி பீஸ் டாக் அப்படிங்கிறதெல்லாம் தொடங்கலாம் அப்படிங்கிறத ரஷ்யா உக்ரைன் பேசிக்கொள்வார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் வின்டர் தொடங்கின உடனே கண்டிப்பாக ரஷ்யாவின் கை ஓங்கும், உக்ரைனின் கை கொஞ்சமாக கீழே தாழ்ந்து விடும். ஏன்னா வின்டரில் உக்ரைனுக்கு தேவையான எனர்ஜி செக்டர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அதை அழிச்சிருக்காங்க ரஷ்யா. அதனால் இந்த வின்டர் உக்ரைனுக்கு ஒரு பெரிய சவால் தான். இந்தோனேஷியாவினுடைய ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அது எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்குது. அதில் நிறைய விதமான சேஞ்சஸ் எதுவுமே நடத்தப்படவில்லை அப்படிங்கிற ஒஃபிஷியல் தகவல் இன்று வெளியாகி இருக்கிறது. ட்ரோனினுடைய சில பார்ட்ஸ், இந்த ட்ரோன் பார்ட்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் இனிமேல் பல வெளிநாடுகளுக்கு, மேற்குலக நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம். அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு பல சிக்கல்கள் இருக்குது. எங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்காமல் இருக்கும்போது நாங்கள் மட்டும் ஏன் ட்ரோனுடைய ஸ்பேர் பார்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீனா அதற்கான தடையை பிறப்பித்திருக்கிறார்கள். இது ட்ரோன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பல நாடுகளிலும் ட்ரோன் கிடைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான நிலையை ஏற்படுத்தலாம். இன்றைக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக ஹூத்தி அவங்களுடைய அட்டாக்கை நடத்தியிருக்காங்க என்கிற தகவல் அமெரிக்கா மற்றும் UK இராணுவ வீரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான். சீனா, வியட்நாம் 2 நாடுகளும் அடுத்தடுத்ததாக பல ஒப்பந்தங்களுக்கு கையெழுத்திடுவதற்கான முயற்சிகளிலும் பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறார்? இன்னும் சிறிது நாட்களில் அமெரிக்க அதிபராக பதவியேற்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நாம் எதிர்பார்க்கிற மாதிரி அவ்வளோ கடினமானவராக இருக்க மாட்டார் அப்படின்னும், இந்த முறை வித்தியாசமான ஒரு டொனால்டு ட்ரம்பை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. அந்த எதிர்பார்ப்பு சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் காலம் நமக்கு பதிலாக தரட்டும். ஸோ
ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். 20 செகண்டில் இன்ட்ரோவில் சொல்லி முடிச்சிட்டேன் கிட்ஸ் பேஸ்ட்ரிக்கான இயர் அண்ட் சேல் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதில் என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. கிளிக் அண்ட் கேட்ச் கிட்டத்தட்ட 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரை வித்துட்டு இருக்கக்கூடிய கிளிக் அண்ட் கேட்ச் 2 எண்ணம், ஒரு 2 பேர் விளையாடுற மாதிரி. அது கூட 2 போல் அப்படிங்கிறதும் ஃப்ரீயாக கிடச்சிரும். அடுத்ததாக குழந்தைகளுக்கான ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப் ஷூட்டர் அப்படிங்கிறது ஒரு க்ளவுஸ், அது கூடவே அந்த ஷூட்டர், அது கூடவே இருக்கக்கூடிய 3 ஆரோஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இது உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு வித்துட்ருக்காங்க. அடுத்ததாக ஒரு மேஜிக்கல் கியூப், எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க, அன்பிரேக்கபிள் மேஜிக்கல் கியூப். இந்த ஒரு கியூபை டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக கிட்டத்தட்ட 72லேருந்து 110 ஷேப்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மேஜிக்கல் கியூப் அப்படிங்கிறது ஒன்று, இது 300 ரூபா வரை வித்துட்ருக்காங்க. யாராலையுமே கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த மிரர் கியூப் அப்படிங்கிறது, ரூபிக்ஸ் கியூப் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் மிரர் கியூப் தான் 399 ரூபா, ஒரு 420 ரூபா, 280 ரூபா அப்படிங்கிற ரேஞ்செலாம் வித்துட்ருக்காங்க. இது ஒன்று. அடுத்ததாக ஒரு குட்டி ஸ்டேஷ்னரி கிட், 12 பேஜஸ், அது கூடவே ஸ்டிக்கர்ஸ், 6 ஸ்கெச்சஸ் அப்படிங்கிறது ஒரு பேக்காக சூப்பரான ஒரு கிஃப்டாக நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். இது ஒன்று. வேற லெவல் டிக் டாக் டோ அப்படிங்கிறது தான். இந்த XOX கேம்லாம் இருக்குல்ல, ஆனால் இது சாதாரண XOX கேம் கிடையாதுங்க. இதில் மொத்தம் 24 காயின்ஸ் இருக்கும். குட்டி, அதை விட பெருசு, அதை விட பெருசு. இதை வச்சு நம்ம XOX கேம் விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் நிறையவே இருக்குது. இதை 300 ரூபா அசால்ட்டாக வித்துட்டு இருக்காங்க. இது ஒன்று. அடுத்ததாக சொல்லவே வேண்டாம், நம்ம பக் கேம். 2 பேர் கேரம் போர்டு மாதிரி இந்த பக் கேமை அங்கிட்டும் இங்கிட்டும் ஃபேமிலியாக விளையாடுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். நல்ல பெரிய ஒரு போர்டு, இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு 400 ரூபா வித்துட்ருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து 999 ரூபா. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இது கூடவே கிட்ஸ் பேஸ்ட்ரியினுடைய ஸ்பெஷல் எடிஷனாக ஒரு கீ செயின் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துருவேன். இது எல்லாமே கிட்ஸ் பேஸ்ட்ரியினுடைய இந்த பாக்ஸில் தான் வரப்போகுது. வேணுங்கிறவங்களுக்கு கீழே லிங்க் இருக்குது. கிட்ஸ் பேஸ்ட்ரியினுடைய டேக்லைன் தெரியுமா? தமிழ் பக்ஷத்தினுடைய டேக்லைன் தெரியும், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி. கிட்ஸ் பெஸ்டினுடைய டேக்லைன் எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய். ஒவ்வொரு விளையாட்டு பொருட்கள்லையும் ஒரு ஃப்ரெண்ட் ஒளிஞ்சிட்ருக்கான். அவனை கண்டுபிடிச்சி நம்ம மனசுக்கு தகுந்தது மாதிரி அவனை விளையாட வைக்கிறது தான் இந்த டாய், இந்த கிட்ஸ் பெஸ்டினுடைய வேலை. ஸோ எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய் கிட்ஸ் பெஸ்டி. கீழே லிங்க் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.